Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மார்ஷா ஸ்கில். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சரௌண்ட் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8ல வந்துட்டு 836 எபிசோட் வந்துட்டு 37. ஸோ இது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆன்சிதா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்டருங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு முத்து இப்படி பண்ணுவாருன்னு நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயத்த வந்து 2 கோணத்துல பார்க்கலாம். அது எந்த மாரி, என்ன விஷயம் அப்படின்னு வந்துட்டு தமிழ்ல பார்த்துருப்பீங்க. உள்ள அதான் பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது உங்க மாஸ்டர் எஸ்கே. நடந்த டேயை சொல்றேன். அந்த கன்டினியூஷன்ல வந்துட்டு டே ஆஃப்டர்ல அந்த செக்ஷன்ல வந்து நடந்த பாயிண்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த முன் வந்துட்டு டீம் கேப்டன். ஸோ அருண் டீம் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு பொறுமை, நிதானம், கனிவு, கரிசனை, உதவி பான்மை, இதில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில நான் வந்துட்டு என்னால் என்ன முடியுமோ என்னோட ஒரு பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இப்போ வந்துட்டு போன சீசன்ல நம்ம பார்த்தோம், நிக்சன் கேப்டன் ஆகும்போது ஒரு பெல் இருக்கும். அந்த பெல்ல வந்துட்டு தட்டினீங்கன்னா ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்குது தட்டினீங்கன்னா அதை வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை அதிகமாகுதுன்னா கேப்டனை மாத்திடலாம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அருணுக்கு வந்துட்டு ஒரு கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா, பின்னாடி டெய்லாம் ரொம்ப நிறைய ஒருத்தவங்க ஒரு கலர் கலர் டெய்ல். ஸோ அந்த கலர் கலர் டெய்ல வந்துட்டு பிரச்சனை பூதாகரமா கரெக்டா நியாயம் கிடைக்கல, கேப்டன் சரியா வேலை செய்யல அப்படின்னா அந்த டெய்ல பிடுங்கிடலாம். ஒவ்வொன்றா பிடுங்கும் போது கடைசியில 5ஐயும் பிடுங்கியாச்சு அப்படின்னா வந்துட்டு கேப்டன் மாற்றப்படுவார். ஸோ அந்த மாதிரி அப்ப அதுல இவர் எந்த அளவுக்கு கேப்டனா பண்றாரு அப்படின்னு வந்து வெயிட் பண்ண பார்க்கணும். ஆனா இதை புடுங்கலான்னு சொன்னா அன்னைக்கே வந்துட்டு ஒரு பிரச்சனை. அதுதான் இங்க ஒரு ஹையஸ்டான மேட்ரு. அவர் சொன்னாரு, நீங்க வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழியை பார்ப்போம், அதுக்கப்புறமும் முடியல அப்படின்னா வந்துட்டு புடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு குட் ஒப்பீனியன். அண்ட் இது தாண்டி இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஜெஃப்ரி அண்ட் விஷால் வந்துட்டு செமையார் பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நான் காப்பர் வந்துருவேன் பாடினா. ஸோ அது வந்து ஒரு சாங்கோட இன்னொரு வெர்ஷனா பாடிக்கிறாங்க. ஸோ காப்பர் கண்டிப்பாக வந்துடும். நான் பாடிட்டு இல்லைனா அந்த சாங் வந்துட்டு பாடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஜெஃப்ரி கேட்குறாங்க, இந்த பாட்டில் நீ இந்த மாதிரி அந்த வாரம் சொன்னியே, போன வாரம் சொன்னதுதானே சொன்னேன் அந்த பாட்டு, பட் இப்போ நீ அந்த பாட்டை பாடுற அப்படி அந்த பாட்டை பாடாம இப்போ எங்களை கலாய்ச்சி பாரு. ஏன்னா ஜாக்லின் ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த பாட்டே கலாய்க்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்துட்டு அதுக்கு பேச்சு கிட முடியல. அது போன வாரங்க, அது முடிஞ்சு போச்சுங்க. அது போன வாரங்க. இப்ப நான் கேட்கக்கூடாதா? அது முடிஞ்சு போச்சு, போன வாரம். கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ எங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு கன்னடத்துல பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. அவங்களோட அந்த ஜாக்லினோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது, ஜாக்லினோட வாய்ஸ் ஓவர் பார்க்கும்போது, ஜாக்லினோட சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அப்புறம் தோணுச்சு, இஸ் அஃப்கோர்ஸ் இது அப்படிதான் இருக்காங்க. ஸ்வைப் மேட்டர்ல வந்துட்டும் பிரச்சனை தான். ஸோ ஸ்வைப் மேட்டர்ல என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, மஞ்சரிக்கும் நம்ம ஆன்சிதா அண்ட் வந்துட்டு ஆனந்தி. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்சிதா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு போலான்னு இருந்துச்சு. பட் ஆனா போன வாரம் ஜாக்லின் போனாங்க, அவங்க தெரியவே இல்லை. சரி என்ன பண்ணுவாங்க, நம்ம போனாலும் வந்துட்டு எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்னு இருக்கும்போது தான் ஒரு மேட்டர் நடக்குது. இதுமே வந்து ரியா போகலாம், ரியா போங்க அப்படின்னு ஒரு பேச்சு நடக்குது. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இவங்க அனிதா போங்க அப்படின்னு ஒரு மேட்டர் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து தர்ஷியா சொல்றாங்க, நீங்க ரியா போங்க, உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சான்ஸா இருக்கும், ரியா போங்க அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. ஸோ அப்போ மஞ்சள் பாயிண்ட கேட்டாங்க, இது வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க. 4 வாரம் வெளில தெரிஞ்ச ஒருத்தங்க வந்துட்டு அங்க போனப்புறம் 1 வாரம் வெளில தெரியவே இல்லை. இப்போ நாங்க வந்துட்டு இப்பதான் வந்திருக்கிறோம், இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நாங்க அங்க போய் உட்கார்ந்துருந்தோம்னா எங்களுக்கு இன்னுமே தெரியாம போயிடும், ரொம்ப தப்பா இருக்கு, நீங்க வந்துட்டு மண்டே கழுவாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தா அது கரெக்ட். அதுக்காக வந்துட்டு ஆன்சிதா கிட்ட இருக்கிற ஆகி, ஐயோ நாங்க என்ன மண்டே கழுவுறதெல்லாம் நீ சொல்லா, நீ பிரெயின் வாஷிங் எல்லாம் சொல்லா, நீ வந்துட்டு வேலை பேசுங்க, நீ போறியா போலியா அது தனிப்பட்ட இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க பண்ணதான் சொன்னேன் அப்படின்னு மஞ்சள் சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை அங்க கிளம்பிட்டு. ஸோ அது ஆன்சிதா நான் போறேன் ஃபிக்ஸ் அப்படின்னு ஆயிட்டு. ஸோ இவங்க போறதுக்கே இவ்வளவு பிரச்சனை. அங்கிருந்து யார் வராங்க அப்படின்னு வந்துட்டு ரயன். ஸோ ரயன் வந்துட்டு அவரு நார்மலா வந்து ஜெல் ஆகணுமா எல்லாத்தையும்.
பசங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிட்டாப்ல, ஸோ பொண்ணுகிட்ட கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் வரான். வரட்டும். எவிக்ஷன் ப்ராசஸ் யாரெல்லாம் இருக்காங்க? டேரக்ட் நாமினேஷன்ல தீபக் இருக்காரு, பாம் மேட்டர் இருக்காரு, ஸ்டோரி சொல்ல விடாம தடுத்தாங்களே, ஸோ அந்த இதில். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ராணவ் அண்ட் ஜாக்லின், ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த டைரக்ட் நாமினேஷன்ல யாரும் சொல்ல போறாங்க அப்படி மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதுல சவுண்ட ராணவும் அண்ட் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சிவகுமாரை வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி யாரெல்லாம் நாமினேஷன் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தீபக், ஜாக்லின், ஜெஃப்ரி, ரஞ்சித், சாச்சனா, சத்யா, சவுண்ட், தர்ஷிகா, மஞ்சரி, ராணவ், ரியா, சிவா, வர்ஷினி, ஸோ இவங்க தான் இருக்காங்க. பிக் பாஸே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்களா என்னமான்னு தெரியல. வர்ஷினி தான் லாஸ்டா அந்த இதில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ சம்டைம் வர்ஷினி போக வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற ஆட்டத்தை எல்லாம் இப்போ டேஸ் போயிடுச்சு, ஒரு 2 டேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 டேஸ் வந்து வர்ஷினி இதை பண்ற மாதிரி ப்ரோமோல காமிக்கிறாங்க. மாறுமோ இது பிக் பாஸோட கவுண்டர், ஆடியன்ஸோட மனதினை மாறுமோன்னு தெரியல. நான் 2 நாள் பார்த்து ரிவ்யூ பண்ணேன்னா தெரிஞ்சு, அது 2 நாள் வெயிட்லாம் பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஓகே, ஸோ பாருங்க, ஷாப்பிங் டாஸ்க்கு பிக் பாஸ் வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாப்புல. ஏன்னா இந்த ஷாப்பிங் டாஸ்கே வந்துட்டு ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அந்த அமௌண்ட்டே கஷ்டப்பட்டு கிடையாது. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒன்று சாப்பாடுக்காக எல்லாம் அப்படியே தருவோம். நான் கஷ்டப்பட்டு அந்த ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு தாண்டி போயிடுச்சுன்னா, ஷாப்பிங் பண்ணுற அமௌண்ட் தாண்டி போயிடுச்சுன்னா அது கொடுக்க மாட்டாங்க. அது வந்து எல்லாத்தையும் கட் பண்ண கொடுப்பாங்க. ஆனால் அங்கே என்ன நினச்சோம்னா வந்துட்டு எல்லாரும் ஒழுங்காக தான் பண்ணீங்களா, என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணி தெரியுமா, இந்த லட்சணத்தில் பண்ணி தெரியுமா அப்படின்னு எல்லாரையும் வண்டவண்டையை கிளிக்கிற மாதிரி பேசிட்டு சர்க்காசமாக பேசிட்டு கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு. ஸோ ஒரு நிமிஷம் வந்துட்டு கவியை கலங்குற மாதிரி எல்லாரும் அப்படி என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கிற ஒரு இதை பார்க்க முடிஞ்சது என்னால. சரி, இது அவங்களே கொஞ்சம் ஆச்சரியம் தான். இதுக்கு அப்புறம் நடந்தது தாங்க நான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மேட்டர் நான் சொல்ல வர்றது. எல்லாரும் ஏதோ அந்த செக்மெண்ட் லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 24/7 காமிச்சிருப்பாங்க, இதுல காமிக்கல. என்ன அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆன்சிதான் அப்படிங்கிற ஒரு ஜீவன் அங்கே உட்காந்து இருக்குது, அதை கூப்பிடவே இல்லை. தீபக்கிட்ட இத்தனைக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க, ரெடி ஆயிடுச்சாங்க, ரெடி ஆகிட்டே இருக்குங்க, சரி நான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரும் கூப்பிடல, எல்லாரும் பசி சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்சிதா வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க போறியா அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு சொல்லும் போது இவங்க குடுன்னு ஓடி போய் பார்க்கும்போது அங்கே எல்லாமே தீர்ந்துருச்சு கொஞ்சம். அப்போ அதுல இருந்து எப்படி அது அவங்க சாப்பிட்டதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அங்கே வச்சுட்டாரு அது மேல. அப்போ யாரா இருந்தாலும் கேட்கதான் தோணும், யாரா இருந்தாலும் கேட்கதான் தோணும், யாரா இருந்தாலும் பிரச்சனை பண்ணதான் தோணும் இந்த விஷயத்துல வந்துட்டு. ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா, அது எச்சியா தான் சாப்பிடுறேன், பட் யாரு எடுத்து நீ வச்சது உண்மைதானா முத்து சொல்றாங்க, அவன் சொல்லவே மாட்டான். உங்களுக்காக எடுத்து வச்சுட்டேங்க, உங்களுக்காக எடுத்து வச்சுட்டேங்க, உங்களுக்கு போய் எதுக்கு போய்? ஏன்னா ஆன்சிதா வந்துட்டு தப்பு கிடையாது, நான் இந்த விஷயத்த வந்துட்டு ப்ராமிஸ் சொல்றேன், ஆன்சிதா மேல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களே ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வீக் என்னமோ சொல்லியிருப்பாங்க, சாப்பாடுக்கு வந்துட்டு சாட்சனாக்கும் ஆன்சிதாவும் பிரச்சனை இருக்கும்போது நாங்களே எல்லாரோட சாப்பாடு அங்கே தொட்டு சாப்பிட்டு இருக்கோம், எச்சி தான் சாப்பிட்றோம், எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒருத்தங்க தான் வந்துட்டு இங்க அந்த எச்சிக்காக சண்டை போடல, முத்துக்காக சண்டை போடுறாங்க. முத்து ஏன் இப்படி வந்து சுத்தி வளைக்கணும்? நீ முத்து இப்படி பண்ணாத, முத்துக்கா பேச தெரியாது, முத்துக்கா சொல்ல தெரியாது, முத்து வந்து இப்படி பண்ணதான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இந்த மேட்ரு வந்துட்டு வளவளன்னு இழுத்து அங்க வந்துட்டு ஒரு சண்டை நடந்துச்சு, நீ வந்துட்டு பண்ணது தப்பு முத்து அப்படின்னு தப்பு. அதுக்கப்புறமா அது நியாயப்படுத்த நிக்கிறாரு தவிர சொல்லல. கடைசி வந்துட்டு நம்மளுடைய அருண் கேப்டன், ஸோ அருணே போய் கேப்டனே போய் சொன்னா கொண்டுருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அருண் சொல்லிட்டாரு ஆமா சாப்பிட. ஸோ அதுக்கப்புறம் அவன் சொல்றாப்புல ஆமா நான் வந்து வச்சேன். ஏன் போய் சொல்லணும்? 60 கேமரா பார்க்காது நீங்க வந்துட்டு சொல்ல போறீங்க. இப்போ இந்த நாளைக்கு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து வீக்கெண்ட்ல தலைவன் சொல்லிடுவான். ஸோ அதனால உண்மையை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே பாய்ஸ் எல்லாருமே போய் சேர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிப்பு கேட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க எல்லாருமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி வந்துட்டு அப்படி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபேஷன் தான். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்கலாம், அவன் உண்மையை மறந்துட்டேன், எடுத்து வச்சேன் நான் சாப்பிடுங்க சொல்லிருக்கலாம். பட் சொல்லாமல் இவர் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை சிக்கிறது தான் எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய பேச்சா எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு ஆன்சர் மேலே தப்பு இல்லை, ஒத்து மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க. எச்சியை வச்சது கூட எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஓகே, பட்
பொய் எதுக்கு சொன்னேன், பொய் ஏன் சொன்னேன், பொய் எதுக்குடா சொன்னேன் அப்படிங்கிறதான் மேட்ரு. உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன தோணுது அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களோட மனப்பான்மைப்படி கண்டிப்பா சொல்லுங்க. வெயிட் பண்ற கமெண்ட்ஸுக்காக.